அனைவருக்கும் வணக்கம். ஆராசா மீதான சொத்து குவிப்பு வழக்கு மறுபடியும் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறது. இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆராசா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு வருகிற போது வழக்கு விசாரணை முடிவில் நீதிமன்றம் ஆராசாவுக்கு எதிரான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆராசாவினுடைய மனுவையும் தள்ளுபடி செய்திருக்கிறது. என்ன மனு தள்ளுபடி செய்யப்பட்டது, என்ன வழக்கு, அந்த வழக்கினுடைய பின்புலம் என்ன மாதிரியான உத்தரவு ஆராசாவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றி விரிவாக பேசலாம். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா, இந்த பெயரை கேட்டாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது ஆராசாவா 2G ஊழல். இதுதான் எல்லோருடைய மனதிலும் வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். ஆனால் ஆராசா மீது ஒரு சொத்து குவிப்பு வழக்கு நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பது பலருக்கும் தெரியாத ஒரு செய்தி. ஏன் பலருக்கும் தெரியாது என்றால், ஊடகங்கள் இதையெல்லாம் பேசுவதில்லை, இதையெல்லாம் செய்தியாக்குவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு வேறு நிறைய வேலை இருக்கிறது இல்லையா, அதனால் இதையெல்லாம் பேச மாட்டார்கள். ஆனால் நாம் இதையெல்லாம் பேச வேண்டும் இல்லையா, நாமும் பேசவில்லை என்றால் யார் பேசுவது இதை? அதனால் இதை நம்ம பேசியாக வேண்டும். என்ன வழக்கு அப்படின்னா, சொத்து குவிப்பு வழக்கு ஆராசா மீது. 2015ஆம் ஆண்டு சிபிஐ ஆராசா மீது ஒரு சொத்து குவிப்பு வழக்கை பதிவு செய்கிறது. வழக்கை பதிவு செய்து விசாரணை நடத்திட்டே வராங்க. கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம் விசாரணை செய்ததற்கு பிறகு சிபிஐ ஆராசா மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறார்கள். ஆராசா மீது மட்டுமல்ல, ஆராசா, அவரது உறவினர் பரமேஷ்குமார், அவருடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி, அதே போன்று 2 நிறுவனங்கள், கோவை ஷெல்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்கிற நிறுவனம், மக்கள் டெக் பார்க் லிமிடெட் என்கிற நிறுவனம், அதே போன்று என் ரமேஷ், விஜய் சடங்கனி என்கிற நபர்கள், இப்படி 2 நிறுவனங்கள் மீதும் 4 நபர்கள் மீதும் 2023ஆம் ஆண்டு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த குற்றப்பத்திரிகையில் ஆராசா தன்னுடைய வருமானத்தை விட 579 விழுக்காடு அதிகமாக சொத்துக்களை குவித்திருக்கிறார். அதாவது 5,53,00,000 ரூபாய் சொத்து குவித்ததாக அந்த குற்றப்பத்திரிகையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா சிபிஐ நீதிமன்றத்திலிருந்து அந்த வழக்கு எம்பி எம்எல்ஏக்களினுடைய வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் விசாரணைக்காக மாற்றப்பட்டு வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஆராசா ஒரு மனு தாக்கல் செய்கிறார். என்ன மனு அப்படின்னா, தன்னுடைய வருமான வரி தாக்கல் விவரங்கள், அந்த விவரங்கள் எல்லாவற்றையும், அந்த ஆவணங்கள் எல்லாவற்றையும் எனக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அவருடைய விசாரணை தான் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வருகிறது. அப்போது சிபிஐ தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தகவல் எல்லாமே அவரிடமே இருக்கிறது, சாட்சி விசாரணையின் போது அதை சரி பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி சிபிஐ தரப்பு அந்த தகவல்களை கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள். நீதிமன்றம் இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். ஆராசாவினுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஜூலை மாதம் 23ஆம் தேதி ஆராசா மீது குற்றப்பதிவு தாக்கல் செய்யப்படும். அந்த நாளில் ஆராசா உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அத்தனை பேரும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவை பார்க்கிற போது இந்த சொத்து குவிப்பு வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் 2015இல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இப்போ வரைக்கும் முடியாமல் இழுத்தடிக்கப்படுகிறதே ஒரு கால கொடுமை தான். இதுதான் இந்த நாட்டினுடைய பிரச்சனையே. இந்த அரசியல்வாதிகள், இந்த ஆட்சியாளர்கள், பெரும்பாலான நபர்கள் தப்புவதற்கான காரணமே இதுதான். இந்த வழக்கிலெல்லாம் எப்போதோ வழக்கு முடிவடைந்து, விசாரணை முடிவடைந்து விட்டு தண்டனை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பாருங்க, சரி ஏதோ நடக்கு. இப்போது இதை சிபிஐ இந்த வழக்கை நடத்துகிறது இல்லையா, சிபிஐ அவர்கள் தொடர்ந்து வழக்கை நடத்துவார்கள். ஆராசா மீதான குற்றச்சாட்டுகளை எல்லாம் நிரூபிப்பதற்கான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் இதில் சிபிஐ மட்டும்தான் தொடர்பு இருக்கிறதா, இந்த வழக்கில் சிபிஐக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டால், அமலாக்கத்துறையும் இந்த வழக்கில் வருகிறது. அமலாக்கத்துறை எப்படி இந்த வழக்கில் வருகிறார்கள் அப்படின்னா, சிபிஐ அமலாக்கத்துறைக்கு ஒரு பரிந்துரையை கொடுக்கிறார்கள். ஆராசா அவர் நாங்கள் அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறோம், சொத்து குவிப்பு வழக்கு. அந்த வழக்கினுடைய தகவல்கள் இதெல்லாவற்றையும் நம்ம பார்க்குறப்போ ஆராசா சட்டவிரோத பணப்பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கிறது. அதனால் அவர் மீது சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி சிபிஐ ஒரு பரிந்துரையை கொடுக்கிறார்கள். அப்போதான் ஒரு தகவல் வெளிப்படையாக தெரிய வருகிறது. என்ன
தகவல் அப்படின்னா, இந்த ராசா என்ன செஞ்சிருக்காருன்னா, அமைச்சராக இருந்தபோது என்ன செஞ்சிருக்காருன்னா, குருகிராமில் இருக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம், அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு சுற்றுச்சூழல் துறை சார்ந்த அனுமதி வழங்குவதற்காக லஞ்ச பணம் பெற்றிருக்கிறார் என்பது அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டு. அப்போ இந்த லஞ்ச பணம் வாங்கினார் இல்லையா ராசா, இந்த பணத்தை அவர் எங்கே முதலீடு செய்கிறார் என்றால், ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்கிறார். அந்த நிறுவனம் ஒரு பினாமி நிறுவனம் என்று அமலாக்கத்துறையால் குற்றம் சாட்டப்படுகிறது. ராசா தன்னுடைய உறவினர்களை வைத்து ஒரு பினாமி நிறுவனத்தை உருவாக்குகிறார். அந்த நிறுவனத்தில் அந்த லஞ்ச பணம் இருக்கிறது இல்லையா, அந்த பணத்தை அங்கே முதலீடாக மாற்றுகிறார். இதில் ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அந்த பினாமி நிறுவனம் எந்த விதமான வணிக நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை. மாறாக இந்த முதலீட்டை மட்டுமே அவங்க மாற்றி கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் கூடுதல் செய்தி என்ன அப்படின்னா, அந்த நிறுவனம் ராசாவினுடைய முழு நேர பினாமி நிறுவனமாகவும் செயல்பட்டது என்கிற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை ராசா மீது வைத்திருக்கிறார்கள். வைத்து அவர்கள் தரப்பில் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. ஒரு புறம் சிபிஐ விசாரணை நடத்துகிறது, இன்னொரு புறம் அமலாக்கத்துறையும் விசாரணை நடத்துகிறது. ஏற்கனவே 2 செய்திகள் வெளியானது. ராசாவினுடைய சில சொத்துகள், அதாவது அந்த சொத்துகளினுடைய மதிப்பு என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 55 கோடி மதிப்புள்ள சொத்துகள். 2022ஆம் ஆண்டில் ராசாவினுடைய அந்த பினாமி நிறுவனம் பெயரில் வாங்கப்பட்ட 55 கோடி மதிப்புள்ள 45 ஏக்கர் நிலத்தை அமலாக்கத்துறை முடக்கியது. அதுக்கப்புறமா 2023ஆம் ஆண்டு 15 அசையா சொத்துகள் அதுவும் முடக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான சொத்துகள். அதுக்கப்புறமா அமலாக்கத்துறை இந்த வழக்கில் தீவிரமான நடவடிக்கைகள் எதிலும் ஈடுபட்டதாக தெரியலை. அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம முந்தைய காணொலியில் பேசியிருந்தோம். அமலாக்கத்துறை சோதனையை நடத்துகிறார்கள், விசாரணையை நடத்துகிறார்கள். ஆனால் தண்டனை பெற்றுக் கொடுக்கிறார்களா என்று கேட்டால், முக்கியமாக அமலாக்கத்துறை அடித்து ஆட வேண்டிய இடத்திலெல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள். அது பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புகிறது என்று ஏற்கனவே நம்ம முந்தைய காணொலியில் பேசியிருந்தோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ராசாவுக்கு எதிராக அமலாக்கத்துறை தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்குமா இல்லையா என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. குறைந்தபட்சம் சிபிஐயாவது ராசா மீதான நடவடிக்கைகளை எடுப்பார்களா என்பதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அமலாக்கத்துறை தொடர்ந்து திமுகவினுடைய மூத்த தலைவர்கள், திமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் எல்லோரையும் குறிவைத்து அமலாக்கத்துறை சோதனையெல்லாம் நடத்தி வந்தார்கள். நாமும் பேசி வந்தோம். ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு விசாரணையையும் அமலாக்கத்துறையினுடைய ஒவ்வொரு நகர்வையும் நாம் பேசி வந்தோம். ஆனால் அமலாக்கத்துறையினுடைய அந்த சோதனை விசாரணை எல்லாமே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக மட்டும்தான் இருக்கிறதே தவிர ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவும் இருந்ததாக தெரியல. இப்போ ராசாவினுடைய இந்த வழக்கில் ராசா நேரடியாக 23ஆம் தேதி, ஜூலை 23ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அமலாக்கத்துறை, சிபிஐ இதெல்லாவற்றையும் தாண்டி இந்த நாட்டில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் அது நீதிமன்றங்களால் மட்டும்தான் முடியும். மக்கள் இன்னமும் நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றால் ஒரே நம்பிக்கை அதுவாகத்தான் இருக்கிறது. வேறு நம்பிக்கையே இல்லை. மக்கள் வேறு எதையுமே நம்ப முடியாது என்கிற அளவிற்கு எல்லா அமைப்புகளுமே இங்கே ஒரு சார்போடு இயங்கக்கூடிய ஒரு அமைப்புகளாகத்தான் மாறி நிற்கிறது. அப்போது இவர்களெல்லாம் இப்படித்தான் இருப்பார்கள். என்னதான் அமைப்பாக இருந்தாலும் சரிதான். இவங்க பாஜக இவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து இயக்கினால் கூட பாஜகவினுடைய எதிரிகள் என்று வெளியே அடையாளப்படுத்தப்படக்கூடிய நபர்களுக்கு எதிராக கூட இந்த அமைப்புகள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்காது என்கிற ஒரு மனநிலைக்கே மக்கள் வந்து விட்டார்கள். அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சோதனைகளும் அதற்கு எந்த விதமான ஆக்கப்பூர்வமான ஒரு தீர்வும் வராமல் இருப்பதுதான். அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுவதற்கான காரணம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீதிமன்றம் தான் ராசா போன்ற நபர்களுக்கான தண்டனையை உறுதி செய்ய வேண்டும். விசாரணை சரியான முறையில் நடத்தப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் சரிதான். ராசாவாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், ஜெகத் ரட்சகனாக இருக்கட்டும், ஏவா வேலுவாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், KN நேருவாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், ஏன் முதலமைச்சர் ஸ்டாலினாக கூட இருக்கட்டும், மக்களை ஏமாற்றி மக்களை வஞ்சித்து மக்களுடைய வரிப்பணத்தை யார் கொள்ளையடித்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள். யாராக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்த நபராக இருந்தாலும் சரிதான், இது போன்ற முறைகேடுகளில் மோசடிகளில் ஈடுபட்டது உறுதி
ஆகும் பட்சத்தில் அவர்களுக்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டியது உறுதி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா, இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, இது நிரூபிக்கப்படுமா? இதுதான் கேள்வி. நீங்கள் பாருங்கள், ராசா எப்போ அமைச்சராக இருந்தார்? 2004 2007 காலகட்டங்களில் அமைச்சராக இருந்தார். இப்போ 2025 ஆக போகிறது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்துக்கு இப்போது வரைக்கும் அவருக்கு தண்டனை கொடுக்க முடியலை. தண்டனை கொடுக்க முடியவில்லை என்பதை விடுங்கள், அந்த வழக்கினுடைய விசாரணையே முடியலை அப்படிங்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஒவ்வொரு முறையும் இந்த வழக்குகள் எல்லாம் காலம் தாழ்த்தி கடத்தி செல்லப்படத்தான் செய்கிறதை தவிர வழக்குகள் விரைந்து முடிந்தபாடும் இல்லை. இவர்களுக்கான தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படுவதும் இல்லை. பார்ப்போம், இந்த ராசாவினுடைய வழக்கிலாவது ஏதாவது நீதி கிடைக்கிறதா? ராசாவுக்கும் அவரை சார்ந்த நபர்களுக்கும் யார் இதில் தவறு செய்திருந்தாலும் அவர்களுடைய தவறுகள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கிடைக்கிறதா இல்லை என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.